இந்தி மொழிக்கு எதிராக திமுகவினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்தி எழுத்துக்களை அழிக்கும் திமுகவினர் 500 ரூபாய் நோட்டில் இருக்கும் இந்தி எழுத்தை அழியுங்கள் பார்க்கலாம் என்று பாஜக மூத்த தலைவர் சவால் விடுத்து பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ராஜா, குருஸ்தானத்தில் உள்ள ஆசிரியர்களை படிக்க வரும் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது வேதனை அளிப்பதாகவும், ஒழுக்கத்தை போதிக்கின்ற சூழ்நிலையை பள்ளிகளில் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் இந்தியை கற்றுக் கொடுக்கும் போது அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பியதோடு, இந்தியை அழிக்கும் சட்டவிரோதமான செயல்களை தமிழக அரசு ஊக்குவித்துக் கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நீதி போதனை வகுப்புகள் நடந்தது. நான் அப்போதான் ரொம்ப பெரிய துரதிருஷ்டசாலி. ஏன்னு சொன்னால் 6ஆம் கிளாஸுக்கு நான் போகிறேன், இந்த திரவிடியன் ஸ்டாக் ஆட்சிக்கு இதெல்லாம் அழிச்சிருச்சு. ஆகவே அழிவு சக்திகள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் நீதி போதனை தமிழக பாடத்திட்டத்திலேருந்து எடுத்த தீய சக்திகள் ஆட்சியில் இருந்தால் இது நடக்குமா நடக்காதா யோசிச்சு பார்க்கணும். அதோடு மட்டும் இல்லை, ஈவேரா போன்றவர்கள், கருணாநிதி போன்றவர்கள், அவங்க வாழ்க்கை சரித்திரமே ஒழுக்கக்கேடு. அதுக்கு புத்தகம் எனக்கு 1000 சொல்லணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். அதனால் ஒழுக்கத்தை போதிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் உடனடியாக பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது ஒழுக்கமானவனாக இருப்பான். ஒழுக்கக்கேடர்கள் திரவிடியன் ஸ்டாக் அதனால் நடக்குது. அதே தமிழக அரசாங்கம் இது செய்யலைன்னா தமிழகத்தில் சட்டப்படிக்கான ஆட்சி இல்லை என்கின்ற முடிவுக்கு வர வேண்டியது. அருப்புக்கோட்டை அருகே பாலவனத்தம் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு கடந்த 6 வாரங்களாக சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாலவனத்தம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரியும் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு கடந்த 6 வாரங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்துடன் இணைந்து யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தங்களது கோரிக்கை மனுவை வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் சூரியகுமாரி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து தங்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும், அட்டை உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் யூனியன் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒசூரில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தை ஒருதலை பட்சமாக டெண்டர் விடப்படுவதாக கூறி பாஜக விஎச்பியினர் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து டெண்டர் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி ராம்நகர் பகுதியில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கான இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலம் அமைத்துள்ளது. இந்த இடத்திற்கு குத்தகை விடுவதற்கான டெண்டர் ஒசூர் தேர்பேட்டையில் உள்ள இந்து அறநிலையத்துறை ஆய்வாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்திற்கு அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பார்க்கிங் வசதிக்காக ஒருதலைபட்சமாக டெண்டர் விடப்படுவதாக கூறி விஎச்பி பஜ்ரங் மாநில அமைப்பாளர் திறன் தலைமையில் பாஜக, RSS, இந்து முன்னணியினர் என ஏராளமானோர் இந்த அறநிலையத்துறை அலுவலகத்தில் குவிய தொடங்கினர். அப்போது சுப்பிரமணிய சுவாமி கோவில் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் கோவிலை அமைக்க வேண்டும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து டெண்டர் ரத்து செய்வதாக அதிகாரிகள் அறிவித்தனர். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் மருந்தகங்கள் திட்டம் பற்றி விமர்சித்தார். பிரதமரின் மருந்தக திட்டத்தினை முதல்வர் மருந்தகம் என பெயர் மாற்றி அமல்படுத்தி உள்ளனர் என கூறிய தமிழிசை, நேற்று தமிழக முதலமைச்சர் பேசுகையில் மருத்துவமும் கல்வியும் 2 கண்கள் என்கிறார். ஆனால் அவர் அரசு மருத்துவமனையில் ஊசி போட்டுக் கொள்வதில்லை, தனியார் மருத்துவமனைக்கு தான் செல்கிறார் என விமர்சனம் செய்தார். தேசிய கல்விக் கொள்கையை மையமாக வைத்து பள்ளிக் கல்வியில் தமிழகத்தில் நிலவும் சூழல் பற்றி கருத்து தெரிவித்த அவர், அரசியலுக்காக குழந்தைகளை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார்.
தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதோடு திறன் வளர்ப்பு, தொழில்நுட்ப அறிவு, விரிவுபடுத்தப்பட்ட கல்வி என அரசு மாணவர்களுக்கு தேவையானவை இருக்கிறது. தமிழக முதல்வரின் பேரன்கள் எங்கு படிக்கிறார்கள் என்பதும், அமைச்சர்களின் மகன்கள் மற்றும் பேரன்கள் எங்கு படிக்கின்றனர் என்பதும் அனைவருக்கும் தெரியும் என்று கருத்து கூறினார். ஆனா மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமும் பள்ளி கல்வியும் எனது 2 கண்கள்னு சொல்றாரு. ஆனா அவரு மருத்துவமனையில போய் தடுப்பூசி போடல, தனியார் மருத்துவமனையில தான் போய் தடுப்பூசி போட்டார். மந்திரியோட பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாரும் பிள்ளைங்கன்னு சொல்றதா பேர பிள்ளைங்கன்னு சொல்றா. ஏன்னா அப்பான்னு சொல்றாரா, தாத்தான்னு சொல்றாங்களா, தாத்தா அப்பாவா வராங்களா, அப்பா தாத்தாவா வராங்களா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதனால பிள்ளைகள் இல்லை என்றால் பேர பிள்ளைகள். அமைச்சர் அவங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக அப்பட்டமான இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. இதை நாங்கள் வெளிப்படுத்துவோம், மக்கள்கிட்ட வெளிப்படுத்துவோம். ஏன்னா மக்களே இன்று உணர்ந்திருக்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் மும்மொழி, நமக்கு இருமொழியான்னு. நாங்க இன்னொரு மொழியை திணிக்கவே இல்லை. இன்னொன்று, ஏதோ இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஏதோ தமிழ் மொழிக்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள். இல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முதற்கொண்டு எல்லோருமே தமிழ் மொழியை தான் நாங்கள் போற்றுகிறோம் என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். மத்திய உள்துறை அமைச்சர் வருகையொட்டி கோவையில் போலீஸ் பாதுகாப்பு தீவிரமடைந்துள்ளது. கோவையில் நாளை நடைபெறும் பாஜக புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் ஈஷா மகா சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இன்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடைகிறார். மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையொட்டி கோவை மாநகர பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவை விமான நிலையம், அவினாசி சாலை, பீளமேடு, ஈஷா யோகா மையம் ஆகிய பகுதிகள் போலீசாரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.